ஒருவேளை நான் அழியிற நேரம் வந்துச்சுன்னா அந்த ரேஞ்சர்ஸையும் நான் அழிச்சிடுவேன். இந்த ஒரு வழிதான் இருக்கா இல்ல பாலைவனத்தை சுத்தி காட்டுறியா எனக்கு? இல்ல, நம்ம மாஸ்டரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி இதோ இது மட்டும்தான். நாமளும் ரொம்ப நாளா தேடுறோம். அவரு கண்ணுல படுவாருன்னு நினைக்கிற எனக்கு நம்பிக்கை. எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவர் தோத்து போன பிறகு இங்கதான் எங்கேயோ ஒரு குகையில மறைஞ்சுக்கிட்டாரு. ஞாபக சக்தி ஃபியூஸ் போயிடுச்சுன்னு ஞாபக நினைக்கிறேன். சக்தி உன் பிளேட விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆமா, நீ என்ன ஞாபக சக்தி இருக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு தான் வயசாயிடுச்சு. என்ன நீ கிண்டல் பண்றியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, இது என்னது? நீ என்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணுதான் தப்பா சொல்லிட்ட. என்ன? ஏய், கால உழுவாத, எந்திரு. காலெல்லாம் தொடாத. தள்ளி போ. ஐயா, அங்க என்ன தர்ற? நான் இங்க இருக்கேன். இங்க வா, இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அடடே, சூப்பர். வந்துட்டேன். இதுதான் இதுதான். என்னால தான் இதை நம்ப முடியல. நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நீ சரியா தான் சொன்ன. வா, இதை நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து திறப்போம். ரொம்ப பயமா இருக்குல்ல? ஆமா, நீ முதல்ல உள்ள போ. தள்ளி விட்டா. பிரின்ஸ், பிரின்ஸ், இங்க பாருங்க. பிரின்ஸ், பிரின்ஸ், டாக்டர் ஆட்லர் வந்திருக்காரு. வாங்க எல்லாரும் போலாம். யுனிவர்சிட்டில இருந்து உங்களுக்காக நேரடி ஒளிபரப்பு. இங்க ஒரு ஆம்புலன்ஸ் டாக்டர் ஆலடரை கூட்டிட்டு வந்திருக்கு. 20 வருஷமா காணாம போன சயின்டிஸ்ட அமேசான் காட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே இங்க ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. இத்தனை வருஷமா என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க ஆர்வமா இருக்காங்க. இதோ ஆம்புலன்ஸ்ல இருந்து டாக்டர் ஆட்லரை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்டர், ஒரே ஒரு கேள்வி. இத்தனை வருஷம் அந்த அடர்ந்த காட்ல எப்படி நீங்க அங்க இருந்தீங்க? டாக்டர் ஆட்லர், உங்க கூட வந்தவங்களோட நிலைமை என்ன? டாக்டர் ஆட்லர், எங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்றீங்களா? உங்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் ஆட்லர், நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது கேக்குதா? ஹலோ கோல்ட், உனக்கு ஒரு நல்ல விஷயம். டாக்டர் ரெட்லர் உயிரோட இருக்காரு. என்ன சொல்ற? இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? அந்த ஆள் உயிரோட இருக்கானா? நிச்சயமா எங்க அப்பா அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. எங்க அப்பா அம்மா பத்தி ஏதாவது தகவல் சொன்னாரா? நான் அவர்கிட்ட பேசணுமே. சரி, அவரை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு நான் பாக்குறேன். என்னால பொறுமையா இருக்க முடியாது. கால் கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க அப்பா அம்மா பத்தி அவருக்கு தான் நல்லாவே தெரியும். ஜாக்சன், நில்லு. உங்க பில் ரெடியா நில்லுங்கறல. நீங்க பே பண்ணலாம். இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ ஒருவேளை தவறான செய்தியை கேட்டிருக்கலாம்ல. என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இதுவா இருந்தாலும் பரவாயில்ல. டாக்டர் ரேவு சார், உங்களுக்கு வீட்ல இருந்து கால் வந்திருக்கு. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். டாக்டர் ஆட்லர், நான் தான் கால் எவன்ஸ். ரிச்சர்ட் எலிசபெத்துக்கு பிறந்த பையன். நான் சொல்றது புரியுதா? அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்குவ. பதட்டப்படாம இரு. என்ன முன்னாடி கீழே தள்ளிட்டு இப்ப நல்ல போல முன்னாடி நடந்து போற. இது என்ன வெறும் சீக்கிரம், இருக்கு? அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. இவளோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வேக வேகமா நடந்து போறா. வரேன். இங்க பாரு, இது அவரோட இடம். இது அவரோட. இதையெல்லாம் தூக்கி போடு. வா போலாம். நானும் தைரியசாலிதான் இருந்தாலும் லைட்டா பயந்துட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், தெரியுமா?
டாக்டர் ஆட்லர், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நீங்க தான் என் டாட்க்கு மாவுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே. டாக்டர் ஆட்லர் தான் மாஸ்டர் ஆர்கா. என் நண்பர்களை என்ன பண்ணீங்க? அதோ அங்க இருக்காங்க. சீக்கிரமா அவங்களையும் நான் சாகடிக்க போறேன். உங்க அப்பா அம்மாவை நான் கொன்ன மாதிரியே. என்ன சொல்றீங்க? நீ கேட்டது உண்மைதான். உங்க அப்பா அம்மாவை நான் தான் சாகடிச்சேன். நான் அவங்கள சாகடிக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சேன். அவங்க தான் கொல்ல சொல்லி என்கிட்ட கெஞ்சினாங்க. நான் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்க உயிரை எடுத்துட்டேன். இல்ல, ஏன் ஏன் இந்த மாதிரி நீ செஞ்ச? ரொம்ப சுலபமா இருந்துச்சு. எனக்கு அவங்க கொடுத்த கஷ்டத்துக்கான விலை அவங்களுடைய சாவுதான். நீங்க என்ன சொல்ற? அவங்க ஒரு காலத்துல எனக்கு நண்பர்களாக தான் இருந்தாங்க. அவங்கள முழுசா நான் நம்பினேன். எங்களுடைய ஆராய்ச்சிக்காக நான் என்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சேன். சாதிச்சிட்டீங்க. நீங்க நாங்க எல்லாருமே ராத்திரியும் பகலுமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்ல பேரை எடுக்கணும்னு பார்த்தோம். நாங்க எல்லாருமே ஒரே டீம். வெற்றி தான் எங்க கனவா இருந்துச்சு. காலங்கள் ஓட ஓட நான் உங்க அம்மாவை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அவளும் என்ன விரும்புறான்னு தான் நினைச்சேன். டாக்டர் ஆட்லர், அந்த மாதிரி தான் நடந்திருக்கணும். ஆனா என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அதை உன்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல நீங்க இத பாருங்க. ரிச்சர்ட் வந்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாரு. கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா என் இருக்கு. கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாரு. என்னால நம்ப முடியல. அப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் என் வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்ல. நாம சாதிச்சிட்டோம். நமக்கு கிராண்ட் கிடைச்சிருச்சு. வாவ். அவன் என் காதல என்கிட்ட இருந்து பறிச்சு என்ன ஏமாத்திட்டான். அதோட அவன் நிறுத்தல. என் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அவன் பறிச்சுட்டான். என் பெருமையையும் பறிச்சுக்கிட்டான். உங்களுக்கே அப்படி தோணுது? ஆனிமேரியோட சாம்பிள் அமேசான் காட்டுல தான் இருக்குன்னு. ரிச்சர்ட், நாங்க இவ்வளவு நாள் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சது ஆனிமேரியாவோட சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுல இருக்குங்கிறத நாங்க உறுதி பண்ணியிருக்கோம். உங்க எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? டைட்டில் டைம்ஸ்க்காக. இந்த உலகத்தை காப்பாத்துற மிஷன்ல இருந்து எனக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. இந்த உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த உலகம் என்னை ஏமாத்திருச்சுன்ற ஒன்னே ஒண்ணுதான் என் மனசுல ஓடிச்சு. ரிச்சர்ட், டாக்டர் ஆட்லர், 2 பேரும் இங்க வாங்க. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க. இங்க பாருங்க. என்னது இது? என்னவா இருக்கும்? இது என்னன்னு தெரியலையே. மாஸ்டர் ஆர்க் கண்டுபிடிச்ச கடைசி விஷயம். நாம இத உடனே அழிச்சாகணும். 2 பேரும் பின்னாடி போங்க. வாங்க போலாம். அந்த நிமிஷம் எனக்கு அதிர்ஷ்டமான நிமிஷம்னு நினைச்சேன். இந்த உலகத்தோட கஷ்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு நினைச்சேன். என்னால என் தோல்வி ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. நான் செய்ய நினைச்சது அப்பதான் செஞ்சேன். எனக்கு துன்பத்தை கொடுத்தவங்களுக்கு நான் தண்டனையை கொடுத்தேன். அப்போ எனக்கு நல்லா தெரியும், நான் மாஸ்டர் ஆர்கா மாறினா என் வழியில யாருமே வர முடியாதுன்னு. அதனாலதான் நான் அதை அப்படியே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள பழி வாங்குற குணம் அதிகமாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பழி வாங்க போறேன். நான் பலகீனமான மனுஷன் கிடையாது. இவன் மனுஷனா இல்ல, அத சாப்பிட்டுட்டு நான் மாஸ்டர் ஆர்கா மாறிட்டேன். நீ ஓடிடு. என் வழியில யாரெல்லாம் குறுக்க வந்தாங்களோ எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருந்தேன். என் பாதையில யாருமே குறுக்க வரவே கூடாது. இப்ப இதுல மிச்சம் இருக்கிறது நீ, அப்புறம் நான். இத்தனை வருஷமா என் அப்பா அம்மாவை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். அவங்க பழி வாங்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அவரோட நண்பனாலேயே.
நான் பழி வாங்கினது நியாயமான காரணத்துக்காக தான். யாருக்கிட்ட நல்ல மனசு இருக்கோ அவங்கள நீ மனுஷனே கிடையாது, உனக்கு மனசே இல்ல. உண்மையதான் சொன்ன. நான் ஒரு ஆர்டா. இப்ப உன்னையும் உன் நண்பர்களையும் உங்க அப்பா அம்மாவை கொன்னதை விட ரொம்ப கொடூரமா கொலை பண்ண போறேன். மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்க, ஏன்னா இதுக்கப்புறம் நீ மூச்சை விட முடியாது. இது ஏற்கனவே மம்மி படத்துல பாத்துருக்கேன். இதுவா சும்மா இரு. சாரி. அடேங்கப்பா. டாக்ஸிகா, நீ உன் திறமையை காட்டுறியா இல்ல நான் என் திறமைய எடுத்துட்டாடா? தோத்து போய் உயிரிழந்து நிக்கிற உனக்கு இதோ நான் ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இத சூப் வச்சு சாப்பிட்டா நல்லா வேண்டாமா? போகாத, நீ அவனை எதிர்த்து சண்டை போடணும். எதிர்த்து சண்டை போடு. நாம எப்பவும் தோத்து போக மாட்டோம், மறந்துடாத. நான் இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் காப்பாற்றக்கூடியவன். நான் இந்த உலகத்தை காக்க பிறந்தவன். ஆமா, அப்படிதான். வைல்ட் ஆக்சஸ். அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்ல பிரின்சஸ். பின்னாடி பாரு. Don't worry, I'm here. என் நண்பர்களுக்கு எதுவும் ஆகாது, தடுக்க நான் வந்துட்டேன். ஓ பிரின்சஸ், அவங்க இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. கோல், நான் வந்துட்டேன் நண்பா. யா, அவங்களுக்கு உதவி செய். சரி. யா 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 யா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஓட்ட செல்லாத. உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. உன்னை இப்பவே அழிச்சிட இரு. கோல், பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போலாம். ஹேய், எங்கடா போற? ஆ? என்ன கொன்னுடு. என்னாச்சு? நீ அவ்வளவு நல்லவனா? ஆ? என்ன கொல்லாம ஏன் இங்க இருந்து போற? இன்னும் கூட ஏன்னு உனக்கு புரியலையா? இத்தனை வருஷமா பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தோட விஷத்தை குடிச்சியே. எனக்கு அந்த விஷத்தை குடிக்க அவசியமே கிடையாது. Video by visual2blogspot.com. என்ன மாஸ்டர், ரொம்ப நல்லா தவழ்ந்து வரீங்க. சின்ன பிள்ளைல நீங்களா? நான் இன்னும் உங்களோட மாஸ்டர் தான். மனுஷங்களெல்லாம் நான் மாஸ்டரா ஏத்துக்கிறது இல்ல. உண்மையான ஆர்க் தான் எங்களோட மாஸ்டர். என்னது? மாஸ்டர் நீ நான் தான் இப்படி பாரு. சீனா இருக்கணும். உண்மையான ஆர்க் மாஸ்டர் இறந்து 3000 வருஷம் ஆச்சு. இனி அவர் திரும்ப வரமாட்டாரு. நான் யாருன்னு பாக்குறியா? நான் தான் நானிலா, மிகப்பெரிய மாஸ்டர். நீ நிச்சயமா என் கையால தான் சாக போற. அதான் கீழே போய் பாரு. இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். வரந்தல. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மை எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உங்க 2 பேருக்கு இந்த விஷயத்த சொன்ன சந்தோஷப்படுவீங்க. நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. ஆனிமேரியாக்கு சக்தின்றது இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அந்த சக்தியை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் உலகத்தை காப்பாத்த. அதாவது நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். உங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. I love you, Mom. I love you, Dad. Next time on Power Rangers Wild Force. A part of Merrick's past comes back to haunt him. You are weak. Now you will pay for your betrayal. I thought Merrick was Xenon. What about Merrick? I'm afraid something terrible happened to him. I told you it was my battle! But we're your friends! I have to handle this on my own! Merrick, wait! I would never ally with you again! Merrick, no! Next time on Power Rangers Wild Force.